வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஸ்பெடி. அப்புறம் இதுதான் உங்க ஸ்கைஃபா ஸ்டுடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆமாங்க, சண்டே ரிலீஸ் ஆன ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிடையாது, ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோவை பார்த்துருவோமா? என்னடா இது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிடையாது, அப்போ ஸ்டோரியை பற்றி சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்லுவேன். அண்டு எபிசோட் 1 ரிலீஸ் ஆகிருக்கனால இதில் அந்தளவுக்கு பெரிய ஸ்டோரி எதுவும் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால ஸ்டோரியை சிம்பிளாகவும் இதில் இருக்கிற நிறைகள் குறைகள் கொஞ்சம் ரோஸ்டையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் நாங்களுக்கு இன்வைட் பண்ணி வைக்கிறேன். அவர் பேர் தான் இருங்க, நானே சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேர் தான் பட்டக்கண்ணு பரமேசு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை எடிட் பண்ணது நான் தான். என்ன எடிட்டர், அங்கே ஏதோ சத்தம் கேட்குது? இல்லை மேஸ், ஒன்றும் இல்லை, என்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். இருக்கட்டும், சரி பண்ணி கிளம்பு. சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 இந்த சீசன் ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒன் பஞ்ச் மேன் கன்னிஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட்டா, ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்காங்க. அதுல நானும் வருத்தேன். ஏன்னா இதுல வர 2 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், அந்த மாங்கால வர ஃபைட் சீன்ஸ் அண்ட் முதல் முறை சைட் நம்ம எமோஷன் ஆகும், அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கும். அண்ட் 2வது விஷயம், நம்ம தலைவன் நகாய் இந்த அனிமே டைரக்ட் பண்ணது, அதாவது இந்த சீசனை டைரக்ட் பண்ணது இவர் தான். இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன், இவர் ஒரு ஹென்டை டைரக்டர். அதுனா அப்புறம் ஹென்டை புதுசா இருக்கு, அந்த அனிமே வேற லெவலில் இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா இருக்கும். ஆனா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வேணா சொல்லட்டா? இல்ல எடிட்டர், நீ சும்மா வைக்கிற வாயை மூடிட்டு சரியா? சரிங்க பாஸ். சரி, இது அதான் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கேள்வி எழும். ப்ரோ இந்த டேரக்டர் தானே ப்ரோ, எதுக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணணும், அப்படி என்னதான் இருக்கு அதுலன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு விஷயம்னா குவாலிட்டி. ஆமா கைஸ், லிட்ரலி நான் குவாலிட்டி நினைச்ச மாதிரியே வேற லெவலில் இருக்கு. அதாவது மான்வா படிச்சிருக்கீங்களா? நல்லா கேளுங்க, மாங்கா இல்ல மான்வா. அதாவது அது ஒரு கொரியன் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன்ல குவாலிட்டிலாம் சும்மா தரமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே குவாலிட்டியில அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டோரி என்னன்றதை பார்ப்போமா? கதையோட ஸ்டார்டிங்ல போன எபிசோடு, அதாவது போன சீசனோட கடைசி எபிசோட நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சென்டிபீட் சிட்டியவே தாக்கி இருக்கு. நல்ல வேலை கிங்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். அது மட்டும் இல்லாம சில்வர் ஃபேங் கூட சண்டை போட்ட காரவும் என்ன ஆனான்னு தெரியல. அவன் கண்டிப்பா என்னத்துக்கு வீக்கா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ அசோசியேஷன் அவனை தூக்கிட்டு போயிருக்கிறத தகவலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, பையனை கண்டுபிடிச்சு தர சொன்னோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த பிசினஸ் மேன் கேட்கறதுக்கு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஸோ கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கன்னு சொல்றோம். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம சைல்ட் எம்பையர் போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம மான்ஸ்டர் அசோசியேஷன் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ ஒரு பேச்சு போது அடுத்த சீன்ல நம்ம அட்டாமிக் சமராய் கிட்ட இந்த மாதிரி மான்ஸ்டர் அசோசியேஷனை பத்தி சில பல விஷயங்களை சொல்றா. அது கேட்டும் நம்ம அட்டாமிக் சமராய் சரி வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லும்போது ஒரு குரலை கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அம்மாய் மாஸ்க்கு. அவன் வந்து நம்ம அட்டாமிக் சமராய் சின்ன பழத்தலமா இருக்கு, என்னடா நீ ஒன் ஸ்குவாடு எதுக்குமே உதவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். நம்ம அட்டாமிக் சமராய் ரொம்ப கடுப்பை அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பூரி பிரிசனர் வேற பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த ஜெயில இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டு போயிருக்கு. இவர் வெளியே போன நேரமா பார்த்து அதுக்காக நீங்க கண்டிப்பா பழி வாங்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது ஒருத்தன் குறுக்கல வரான். அவன் வந்து கையில ஒரு சொட்டர் வச்சுக்கிட்டு, இந்த சொட்டரை போட்டுட்டு போங்க, அப்படி நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூரி பிரிசனர் சரின்னு சொல்லிட்டு கையை தடவிக்கிட்டே வாங்குறான். அதுக்கப்புறம் சரி எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குன்னு சொல்லி அவனும் கிளம்புற. அடுத்த சீனில் நம்ம சைல்டு எம்பையரை காட்டுறாங்க. அவருக்கு மெட்டல் நைட் கிட்ட இருந்து கால் வருது. அவர் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. மெட்டல் நைட் கிட்ட மான்ஸ்டர் அசோசியேஷன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு அப்படி கேட்கறதுக்கு இவர் கேட்டு போயிட்டு இங்கே ஏகப்பட்ட ஹீரோ சிறந்திருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னா மட்டும் செத்துவாங்களா உயிர் வந்துருவாங்களான்னு சொல்லி மெட்டல் நைட் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. நான் ஒரு மான்ஸ்டரை செஞ்சுச்சேன், அது என்ன பேர் ஒரு அடி தான் அடிச்சுது, என்னோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டுமே சொல்லி நொறுங்கிடுச்சு, தூள் சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம மெட்டல் நைட்டோட ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க. இதை பார்க்கும்போது என்னடா மூஞ்சி இது? சீசன் 1 இவரோட வாய்ஸ் கேட்கும்போது நல்லா வேற லெவலில் யங்கா சூப்பரா இருப்பாருன்னு நினைச்சேன், பயங்கரமான சயின்டிஸ்டா இருப்பாருன்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கு, இந்த ஆப் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே அடுத்த சைட்ல நம்ம மெட்டல் நைட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. நீ யாரையும் நம்பாத, அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா நீ அதை தனியாவே செய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டு நம்ம மெட்டல் நைட்டும் ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லி படுத்துறாரு. அடுத்த சீன்ல
அந்த பிஸ்னஸ் மேனை காட்டாரு. அந்த பிஸ்னஸ் மேனு இந்த ஹீரோ சிஸ்டனை இனி நம்ம எந்த வித பிரயோஜனமும் இல்லை, இனி நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேரை இறக்குறாரு. அந்த 7 பேர்கிட்டையும் என்னோட பையனை கண்டுபிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு சரியான சம்மானமும் தரேன், அதுக்கான சூப்பரான ஷூட்டிங் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. அடுத்த சீட்டில் நம்ம ஜாமி மேன் நின்றுட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துருக்காரு, ஆனால் என்ன இடம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாம் கோஸ்ட் டவுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றது நம்ம அடுத்த எபிசோட் வந்தாதான் தெரியும். அடுத்த சீனில் நமக்கு யார், ஃபுபிகி, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஃபுபுகி. அவங்க வந்து சைத்தமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க சைத்தமோட கதவை தட்டி சைத்தமா இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வயசானவர் உள்ளதாக இருக்கா வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா சைத்தமா அவங்க கேங்ஸ் எல்லாமே வந்து ஜாலியாக சில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஃபுபிக்கு ஏன்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க, ஜாலியாக விளையாண்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்புறாங்க. ஃபுபிக்கு எல்லாரும் நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனோஸ் இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் ஒரு பெரிய சண்டை போட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஓய்வு தேவை, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கரண்ட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஃபுபிக்கு கேட்டா உலகமே அழிப்பதுன்னு சொல்லி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சைத்தாவும் பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அதுக்கு சைத்தமும் நல்லா ஜாலியாக கீழே படுத்துக்கிட்டேன், அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஏன்டா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாதாடா, ஏன்டா இவ்வளோ கூட உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெளியே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் கரெக்டு தான், நாங்கள் இப்போ தான் ஒரு பெரிய சண்டை போட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே ஃபுப்புக்கு இன்னும் கூட போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லணும், வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம சைத்தம் வந்து உட்காராரு. அதுக்கப்புறம் ஃபுபிக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் சில பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 20 மேலேயே பேசுகிறாங்க. இதை கேட்டோடனே சைத்தமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதோட சீரியஸ்னஸ் புரிய வருது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே சரி இது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா, நம்ம இதை பார்த்துக்கலாம், நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கிங் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க, உனக்கு தெரியுமா சொல்லா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கு. சைத்தம் ஒரு விஷயம் தோணுது, ஆனால் என்ன தேடி எவனும் வரவே இல்லையாடா, நான் அவ்வளோ மோசமானவடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வெளியே போயிட்டு வரேன், நீங்கள் வந்து கிளம்புறாரு. எல்லாருமே நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்கன்னா சும்மா போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன், அப்படியே அந்த காரோ கிடைச்சா அவனை புதைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுபிக்கு உங்களை என் டீமுக்கு சேர்த்துக்கு வந்து நினைச்ச பத்தியா என்ன செருப்பாளி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு நம்ம காரோவை காட்டுறாங்க. காரோ ஏதோ ஒரு ரூம்ல இருக்கான். காரோ முழிச்சு பார்க்கும்போது என்ன இடம் இது, நான் எங்கேயோ இருக்கேன்னு, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு. அது எடுத்து பார்க்கும்போது இந்த சீட்ல சொல்றதுக்கு எதுவும் பெருசா கிடையாது, நாங்க தான் உன்னை காப்பாற்றணும், நீ இங்கே தின்னுட்டு தூங்கி இப்போ நீ வெளியே போறது நல்லதுல அப்படின்னு சொல்லி தான் அதில் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு காரோ அந்த பேப்பரை கசிக்கி போட்டுட்டு நடக்கிற போது உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ நான் சாப்பிட்டாதான் எனக்கு தெம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியே சுற்றி பார்க்குறான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு சில பல விஷயங்கள்லாம் தோணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கூட சண்டை போட்ட அந்த கிழவனுக்கு என்ன ஆச்சு, அந்த சென்டிபடிக்கு என்ன ஆச்சு, அப்புறம் நான் எப்படி இங்கே வந்த, இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகும்போது ஒரு கதறல் குறை கேட்குது. யாரா அவனுங்கன்னு போய் எட்டி பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேன் 7 பேர் தான். அந்த மான்ஸ்டர் கிட்ட எங்களை விட்டுருங்க, எங்களை உயிரோட விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மான்ஸ்டரும் ஓ என்ன சொன்னாலும் செய்வீங்களா, அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டு இங்கே உயிர் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லா மனுஷனுமே அவ்வளோதான், நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருச்சு, வேற லெவல் தான் ஜாலின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது குறுக்கில் இந்த கவுஸ்டிக் வந்தான்ற மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்மர்லாம் போட்டு பயங்கரமா இருக்கான். இதை பார்த்தோன்னே மான்சரும் நோட்டீஸ் போட்டது ரொம்ப நல்லதா போச்சு, உன் பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஏதோ சொன்னா எனக்கு என்னன்னு தெரியல. இது எல்லாத்தையும் காரை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் டெலிபதி மூலமா நீங்க ஒளிஞ்சு நின்று பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சீன்ல இவங்களாம் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்க பார்த்துன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த பொண்ணு சாட்டையை வச்சு ஒரு அடி அடிக்கிற, அது அடிச்சோன்னு எல்லாரும் மொரட்டத்தனமா மாறிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த காரவும் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே இவனா மனுஷனா இல்ல மிருகமா, யார் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விமர்சனமா பேசிட்டு இருக்காங்க. உன்னை பிடிச்சி கலைச்சிருக்கான். அப்போ அந்த கொலகொல மாஸ்டர் எல்லாரும் அமைதியா இருங்க, நானும் இவனை இப்போ பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி இங்க நிப்பாக்குற எல்லா மான்ஸ்டருமே டிராகன், அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற லெவல்ஸ்ல இருக்கிற மான்ஸ்டர், நாங்க நினைச்ச ஹீரோ அசோசியேஷனே மொத்தமா தரமட்டமாக்க முடியும், ஆனா இருந்தாலும் எங்களை வழி நடத்த ஒருத்தன் தேவை, அதுக்காக நாங்க ஒன்னு இங்க கூட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உன்னோட காம்பேட் ஸ்கில் அப்புறம் நீ சண்டை போட்ட விதங்கள் எல்லாமே வேற லெவலில் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மனுஷன், அதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் என்னோட மாஸ்டரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொலக்குள மாஸ்டர் சொல்லும் போது அது நம்ம காரோ அதுக்காக நான் என் மண்டையில் கொம்பா வளர்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் இல்லை நீ இப்போ என்னோட திறமையை காட்டு அப்போ தான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம காரோவை வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காரோவை கண்காணிக்க ஒரு 2 மாஸ்டர் சேர்க்குறாங்க. நீங்கள் காரோவை கண்காணிக்கணும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இன்ச்சும் அவன் என்னென்ன பண்ணுறான்றது எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லணும், அவனை இங்கே தொடர்ந்து நாட்டை விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அண்ட் இந்த வீடியோட நிறைகள் குறைகளை பற்றி நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். ஏன்டா இந்த எபிசோட சொல்ல மாட்டேன்னு கேட்டீங்கன்னா இந்த எபிசோடில் சொல்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டிபி வேறு. அண்ட் இதோட முக்கியமான விஷயம் இதில் ஸ்டோரி லைன்னு சொல்கிறவங்களுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம அப்படியே விட்டுலாம். அதனால் நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை, see you.